தன்னுடைய வயிற்று பொழப்புக்காக வன்னியர்கள் மீது வன்மத்தை கக்கக்கூடியவனுங்கெல்லாம் வேற ஏதாவது வேலையை பார்க்கலாம். பேரன்பிற்குரிய தொப்பு விடு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நான் உங்க வைரமுர் கார்த்தி. மாவீரன் வீரப்பனார் அவருடைய பெயரை சொல்லி இன்னைக்கும் வைத்த கழுவிக்கிட்டு இருக்கிற முகில் என்கின்ற முண்டம், அதை ஏன் முண்டம்னு சொல்றோம்? மூளை இல்லாதன்னு கூட சொல்லாமே. ஆனா இந்த பயலுக்கு மொழியும் இல்லையாட்டு இருக்கு. பார்க்காததையெல்லாம் பார்த்த மாதிரியே புழுகுறான், புழுகு மூட்டை. ஏன்னா தலைக்குல தானே மூளையும் இருக்கு, மொழியும் இருக்கு. இது ரெண்டுமே இல்லாத முண்டம்னே சொல்லிட்டு போயிடலாம். இந்த பைய சொல்றான் ஒரு பேட்டியில உட்காந்துக்கிட்டு, பாட்டாளி மக்கள் கட்சியில இருக்கிறவங்க எல்லாம் இருக்கிற சில பேர் தற்குறியா இருக்கிறாங்க. பாமக இருக்கிற இடத்துல சாதிய கட்டமைப்பு அதிகமா இருக்கு, சாதிய முதல் அதிகமா இருக்குன்றான் இந்த கேனக்கோமட்ட. வேங்கை வயல்ல குட்டிக்கிற தண்ணியில மலத்தை கலந்தவன் யாரு? பாமக காரன். பட்டியல் சமுதாய மக்களை இழிவாக பேசின பொன்முடியும் ராஜகண்ணப்பனும் TR பாலவும் தயாநிதி மாறனும் எங்க இருக்கிறாங்க? பாமகலையா இருக்கிறாங்க, திமுக தானே இருக்கிறாங்க. அப்ப நீங்க என்ன சொல்லியிருக்கணும்? திமுகவுடைய தூண்டுதனால சாதி மோதல் நடக்குது, விசிக வலுவாக இருக்கக்கூடிய பகுதிகளில் சாதிய மோதல் நடக்குதுன்னு சொன்னா அதுல ஒரு நியாயம் இருக்கும். அதை தாண்டி எவனோ தூக்கி போட்ட பொறைக்கு கொலைக்கணுமே என்று இந்த நாய் இங்க வந்து கொலைச்சிட்டு நிக்குது. பொதுவா இந்த பிராணியை பத்தி நான் பேசுறதே கிடையாது. ஏன்னா இவனை பத்தி எல்லாம் பேசி ஏன் நாமளே குறைச்சிக்கணும், நம்மளுக்குன்னு ஒரு தகுதி இருக்குன்னு நினைக்கக்கூடியவனால். மாவீரன் வீரப்பனார் அவருடைய போட்டோ ஒத்தே போட்டோ வச்சு இன்னைக்கும் வைத்த கழுவிட்டிக்குது இந்த பையன். எப்படி சீமான் தேசிய தலைவர் பிரபாகரன் அவர்களுடைய எடுத்துக்கிட்ட ஒரு போட்டோ வச்சு இன்னைக்கும் பொழப்பு நடத்துறாரோ அதுக்கு சற்றும் சளைத்தது இல்ல இந்த பையன். எவ்வளவு வன்மத்தை கக்க முடியுமோ அவ்வளவு வன்மத்தை கக்குவான். பொதுவா இதனாலதான் நான் இவனை பத்தி பேசுறது இல்ல, இவனுடைய காணொலியை பாக்குறதும் கிடையாது. இருந்தாலும் நம்மளுடைய உறவுகள் எல்லாம் இவன் பேசுற பேச்சுக்கு கொது தேர்ந்து போய் தொடர்ச்சியா நம்மளுக்கு அந்த காணொலி அனுப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. இவனுக்கு நம்ம பதில் சொல்லலைனாலும் நம்மளுடைய உறவுகள் காணொலி அனுப்பிக்கிட்டே இருப்பாங்களாட்டிருக்கே. அது வேற நம்ம இந்த மூதேவியை வேற நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணுமாட்டிருக்கேன்ற பார்த்தா நம்மளுக்கு கோபம் வரும். அதனாலதான் இந்த பதிவை நம்ம பண்றோம். இந்த பேட்டியில அவன் சொல்றான், பாமக வலுவாக இருக்கக்கூடிய இடங்கள்ல சாதிய மோதல்கள் நடக்குது அப்படின்றான். எந்த சாதிய மோதல் பாட்டாளி மக்கள் கட்சி வலுவாக இருந்த இடத்துல நடந்துச்சு அப்படின்னு இவன் பதிவிட்ட முடியுமா? பாட்டாளி மக்கள் கட்சியினால இந்த சாதிய மோதல் நடந்துச்சுன்னு இவனால ஒரு விஷயத்த சொல்லிட முடியுமா? பாமகவால இடஒதுக்கீடு கிடைச்சதுன்னு சொல்லி ஏத்துக்கிறோம், பாமகவால சாராய கடை மூடப்பட்டுச்சுன்னு சொல்லு, பாமகவால NLCக்கு எதிராக போராட்டம் வெடிச்சதுன்னு சொல்லி ஏத்துக்கிறோம். இங்க நடக்கக்கூடிய சாதிய மோதல் அத்தனைக்கும் பின்னாடி இருந்து செயல்படுத்தக்கூடியது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. முன்னால் இருந்து வழிநடத்த செல்லக்கூடியதும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியா இருக்கிறப்ப எப்படி பாமக மேல பழி சொல்ற? அப்ப உன்னுடைய வயிற்று பிழைப்புக்காக எவன் என்னத்தை கக்கனாலும் அந்த கக்கனதை முழுங்கிக்கிட்டு பேசுவன்னா நீ எல்லாம் என்ன இழிப்பிறப்பு? பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ஒன்றேச்சார் வெங்கடேசன் அவருடைய பெயரை எல்லாருமே பல காணொலிகளை பதிவிடுறாங்க. என்ன சொல்றான் இவன்? பாமகவுடைய ஒன்றேச்சாருக்கும் இந்த கோயிலுக்கும் சம்பந்தம் இருக்கு, ஏன் அவர் பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டார்? நாடா மூதேவி முண்டகலப்ப, அவர் போகாம நீயாடா போவ? வெங்கடேசன் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டாரு. அவர் அந்த ஊரை சார்ந்தவர், அது மட்டும் இல்லாம அந்த ஊர் கவுண்டர் குடும்பத்தை சார்ந்தவர். அப்ப அந்த ஊர் கவுண்டர் குடும்பத்தை சார்ந்தவர்கள் அந்த பஞ்சாயத்துல இருக்க மாட்டாங்களா? அந்த பேச்சுவார்த்தையில இருக்க மாட்டாங்களா? அந்த ஊரில் ஒரு முக்கிய முடிவு எடுக்கிறதுக்கு கலந்துக்க மாட்டாங்களா? நீ சொல்றத பார்த்தா பாமக ஒருத்தன் பொறுப்புல இருக்கிறவன் அந்த ஊர்ல சம்மந்தப்பட்டு இருக்க கூடாதுன்னு வெளியேறணும்னு ஒதுக்கிடுங்களாட்டு இருக்கே. அதே ஒன்றியச்சார் அவர்கள் எண்ணற்ற மக்கள் திரள் போராட்டத்தை நடத்தி இருக்கிறாரு, ஏன் அதை பதிவிட மாட்டேன்ற? அதே ஒன்றியச்சார் அவர்கள் தான் அன்னைக்கு அந்த மக்களை அமைதிப்படுத்தி இருந்தாரு. கல்லெறிஞ்சான் இல்லையா விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கார? அன்னைக்கு வேணாம், அமைதியா இருங்க, அவனுங்க வேணும்னே கலவரத்தை தூண்டுறானுங்க, நம்ம சிக்கிக்க வேணாம், சட்டத்தை அவனுங்க பக்கம் எப்படி வேணாலும் வளைச்சுப்பாங்க என்று அசுவாசப்படுத்தியது அந்த ஒன்றியச்சார் அவர்கள் தான். இல்ல நீங்களும் கல்லெடுத்து அறிங்கப்பா அப்படின்னு சொல்லியிருந்தா அவன் கொதிச்சு போனதுக்கு என்ன பண்ணி வந்திருப்பான்? அன்னைக்கு வன்னியர்களை அத்தனை பேரையும் அசுவாசப்படுத்தி, வன்னியர்களை மட்டுமல்ல, வன்னியர்கள், போயர்கள், சோழிய வெள்ளாளர்கள், கவுண்டர்கள் அத்தனை பேரையும் அசுவாசப்படுத்தி வச்சிருந்தது அந்த வெங்கடேசன் அவர்கள். இன்னொன்னு சொல்றான், வன்னியர்களுக்கும் சோழிய வெள்ளாளருக்கும் அங்க மோதல் இருந்துச்சான். எங்கடா கட்டுக்கதை எழுதுற? நீங்க கதை எழுத போட மாட்டிருக்க, என்ன கட்டுக்கதை எழுதுற? சோழிய வெள்ளாளர்களும் வன்னியர்களும் இன்றைக்கும் ஒற்றான் உறவுகளாக, அண்ணன் தம்பியாக, ஏன் பட்டியல் சமுதாய மக்களும் அண்ணன் தம்பியாக தான் வாழ்றாங்க. ஒரு சில
காழ்ப்புணர்ச்சி கொண்ட மிருகங்கள் தான் அன்னைக்கு அங்க கல் எரிச்சுதுங்க. நெறியாளர் கேட்கிறாரு, ஏங்க அந்த சம்பவத்தினுடைய பத்தி எந்த ஊடகங்களும் அதிகமா பேசல, ஏன் பேசல? வன்னியர்களுடைய கடை தானே அடிபட்டுச்சு, வன்னியர்கள் தானே கல்லடிபட்டான், வன்னியர்களுக்கு எதிராக தானே கலவரம் நடந்துச்சு, அதனால்தான் எவனும் பேசல. விசிகா மேல பழி போகுதுன்னு ஒட்டுமொத்தமா பொத்திக்கிட்டு உக்காந்துக்கிட்டான். இதே வன்னியர்கள் மீது பழி போகுது, வன்னியர்களுக்கு மீது, ஏன்னா இது வரைக்கும் நடந்தது வன்னியர்கள் செய்ய மாட்டான், எதையாவது ஒண்ணு சொல்லி போய் மாட்டிடுவான். இங்க சிசிடிவி கேமரால கொத்தா மாட்டிக்கிட்டாங்க. அதனால எந்த ஊடகமும் பேசாம பொத்திக்கிட்டு நிக்கிறானுங்க. அதான் அங்க நடக்குது. அதை தாண்டி ஒண்ணும் இல்லைல்ல. இன்னும் ஒண்ணு, எனக்கு காவல்துறையினர்கள் மீதெல்லாம் கடும் கோபமா இருக்கிறேன். காவல்துறையினர் லத்தி எடுத்தா இந்த நாய் கத்தி எடுக்குமா, இந்த புறம்போக்கு நாய் சொல்றாங்க. அப்ப சவுக்கு சங்கரை நீங்க எப்படி முட்டிக்கு முட்டி தட்டி கையை உடைச்சு விடுறீங்க, அதே மாதிரி இவனுக்கும் உடைக்கணும்னு தானே, நாயம் தானே. காவல்துறை அதிகாரிகளை தவறா பேசினான் சவுக்கு சங்கர், தப்பு. அப்ப இவன் பேசுறது மட்டும் தப்பா இல்லையா? அப்ப ஏன் இவனு மேல அந்த நடவடிக்கை எடுக்க கூடாது? அப்ப ஆளுங்கட்சி காவல்துறைய அடியாட்களாக பயன்படுத்துதா? இந்த நாட்டை இரவும் பகலுமாக பாதுகாக்கக்கூடியவர்களை, சட்டம் ஒழுங்க பேணி பாதுகாக்கக்கூடியவர்களை லத்தி எடுத்தாரா அவர்களுக்கு எதிராக கத்தி எடுப்பது இந்த நாய் சொல்லுதுன்னா என்ன அர்த்தத்துல சொல்றான்? அப்ப இங்க என்ன நடக்குது? திமுகவுக்கு ஆதரவாக ஒத்தடம் கொடுக்கக்கூடியவன, பேசக்கூடியவன நீங்க கண்டுக்காதீங்க. திமுகவுக்கு எதிராக பேசக்கூடியவன், போலீசாருக்கு எதிராக பேசுறவன் நீங்க அவங்க மேல நடவடிக்கை எடுங்கன்னா, அப்ப ஆளுங்கட்சி காவல்துறையை அடியாட்களா பயன்படுத்தா என்கின்ற கேள்வி எழுதா இல்லையா? இரவும் பகலும் கண்விழிச்சு காவல் காக்கிறவனுக்கே இந்த நிலைமையா? சேலத்துல இருக்கக்கூடிய காவல்துறை அதிகாரிகள் நியாயமா ஒரு முன்னெடுப்பு எடுக்க முடியல. எதையாவது ஒரு முன்னெடுப்பு எடுத்தா கலவரக்காரர்களை கைது செய்ய போனா உடனே அதெல்லாம் முடியாது, நாங்க கல்லெறிவோம், பெட்ரோல் கொண்டு போடுவோம், அதனால எங்களை கைது பண்ணக்கூடாது. ஏன்னா நாங்கள்லாம் ஆளுங்கட்சி கூட்டணியில் இருக்கிறோம், நாங்களாம் அடாவடி தான் பண்ணுவோம், நாங்களாம் அத்துமீறுவோம், நாங்களாம் என்ன வேணா அராஜகம் பண்ணுவோம், எங்களுக்காக நாங்க என்ன பண்ணாலும் எங்க தலைவர் எங்களுக்கு வக்காலத்து வாங்கிட்டு வருவார்னு பேசக்கூடியவர்கள் இருக்கிற காரணத்தினால காவல்துறையினால எந்த நடவடிக்கையும் எடுக்க முடியாம இருக்கிறாங்க. காவல்துறையோட கையை கட்டி போட்டு வச்சிருக்கிறாங்களா என்ற கேள்வி இருக்கு. இந்த மாதிரியான புறம்போக்கு பையலா இன்னைக்கும் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். வைத்த கழுவுறதுக்கு எந்த எல்லைக்கும் போய் பேசுறான் அப்படின்னா இவங்கெல்லாம் என்ன பண்ணலாம்? இவனையெல்லாம் என்ன பண்ணலாம்? வீரப்பனார் போட்ட பிச்சையில இன்னைக்கும் பொழப்பு நடத்திட்டு இருக்கிறேன். அவன் கொடுக்குற பேட்டியெல்லாம் பார்த்துருக்கீங்களா? அப்படியே காட்டி கொடுக்குற வேலையை கணக்கச்சிதமா செய்வான். வீரப்பனார் அவர்கள் கூட எத்தனை நாள், ஒரு நாளா 2 நாளா காலத்தை கழிச்சானா, இல்ல ஏதாவது எடுபடி வேலை செஞ்சானான்ற தெரியல. நான் தான் வழி காட்டினேன், நாங்க இங்க இருந்தா திட்டம் தீட்டணும், நான் சோறு பொங்கி போட்டா தான் வீரப்பனார் சாப்பிடுவாருன்னு அளந்து விடுவான். அல்ப பிடிச்ச பையன் அளந்து விடுவான். அப்பேற்பட்டவன் பேசுற பேச்சையெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இவனெல்லாம் ஒரு நாய பாக்குற மாதிரி பார்த்தா போதும். ஏன்னா அப்படிதான், ஐயோ உண்மையாலுமே நாய் நன்றியுள்ள பிராணி, அது நம்ம மேல வருத்தப்பட்டிருக்கும் நிச்சயமா. அதற்கூட எல்லாம் இவனை ஒப்பிடுறது சத்தியமா தப்பு. அதனால நான் நாய்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இந்த மாதிரியான பிராணியெல்லாம் எதை கூடயும் ஒப்பிட முடியாது. இதையெல்லாம், இந்த பிராணி எல்லாம் பிறந்ததே மண்ணுக்கு பாரம்னு தான் நம்ம என்ன சொல்லலாம். அப்படியாப்பட்ட புறம்போக்கு பேசுறதையெல்லாம் பாட்டாளிகள் ஒரு பொருட்டாவே எடுத்துக்க வேணாம். நம்மளுக்கு வெவ்வேறு வேலைகள் இருக்கு, அடுத்த கட்டமான போராட்ட வேலைகள் இருக்கு, அடுத்த கட்டமான தேர்தல் வேலைகள் இருக்கு, நம்ம அதை நோக்கி போவோம். இந்த பயலை எல்லாம் கண்டுக்காதீங்க, அதான் நான் சொல்லுவேன். நன்றி.